இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சார்பும் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச டாபிக் இதை பற்றி பேச போகிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கேன். ஈரான் இஸ்ரேலை போகிற பற்றி தான் நான் பேச போகிறேன். இது போர் வந்து உக்கிரமாக போட்டுருக்கு. நேற்று நம்ம பேசியிருப்போம். நேதான்கு என்னாச்சு அவர் உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ ரோட்டில் நடமாடுற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இதனால் ஈரான் வந்து நேதான்கு வந்து அடிச்சிருக்கு. ஆனால் உயிர் தப்பியிருக்காங்கன்னு நமக்கு தெளிவாக காட்டுது. ஆனால் போர் ஒன்றும் உக்கிரமாக போயிட்டு இருக்குது. நம்ம துபாயில் மறுபடியும் அட்டாக் மேலே முண்டுக்கு மலைகளை வீசிக்கொண்டே இருக்கிறாங்க. உலகமே வந்து இந்த போர் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஈரான் வந்து சமாதானத்துக்கு ஒரு போரை ஒத்துக்க மாட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய லீடர் அடிச்சிருக்காங்கல்ல. அதனால் அவங்க போரை நாங்கள் முடிவு கொண்டு வருவோன்ட்டு ஒரு பங்கு இவங்க சொல்ல பதிலுக்கு அமெரிக்காவை நாங்கள் அவங்கள அடிப்போன்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய இதாக போயிட்டுருக்கு. இந்த லட்சத்தில் டெல்லி டு லண்டனுடைய ஃப்ளைட் சார்ஜ் 9 லட்சம் வந்துருக்குது. ஸோ இது வந்து இதனால் வந்து போகிறதுக்கு ரிஸ்க்கு. அதனால் வந்து ஃப்ளைட் சார்ஜ் வந்து அதிகமாக விமான நிறுவனங்கள் அதிகப்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த ஈரான் இஸ்ரேல் போகிறதுனால பங்குச்சந்தைகளும் அடி வாங்கிட்டு இருக்குது. விலைவாசி ஏறப்போகுது. இந்த போருக்கு எப்போ தான் ஒரு முடிவுன்று நமக்கு தெரியல. டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆணவ போக்கு தான் இவ்வளோ நாசத்துக்கு காரணமாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த யூஏஐ அடித்த அடியில் வந்து இந்தியர்கள் பல பேர் வந்து இந்தியாவுக்கு மறுபடியும் வருவதற்கான ஆயத்த வேலையில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மத்திய அரசு அதுக்கு செய்யன்னு சொல்கிறாங்க. போர் வந்து இன்னும் விடுற மாதிரி தெரியல. ரோகத்தால் வந்து நம்ம இவர் விழுந்தாரு சொல்லலாம், காமினி. அதே மாதிரி நாங்கள் ஈரான் வந்து சபதத்துக்கு இஸ்ரேலையும் மதிக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஸோ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு எல்லா அரேபிய நாடுகளும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா அரேபிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக வந்து அமெரிக்கா கூட கை கொடுத்துட்டு போர் செய்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது வந்து 2ஆம் உலகப் போர் 3ஆம் உலகப் போருக்கு எடுத்துக்கொண்டுமா அளவுக்கு வந்து இப்போ பயந்துட்டு இருக்கிறாங்க. எண்ணெய் வளங்கள் மேலே குண்டு மலைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் விலை வேறு ஏறப்போகுது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்லி வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களிடம் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.